எல்லாரும் வணக்கம். நான் ட்ரெயின் மேட்டிஸ் குங்ஃபூ இந்தியாவோட மாஸ்டர் பேச்சு முத்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அட்வான்ஸ் நுன்சாக் மூவ்ஸ். இது வரைக்கும் நுன்சாக்கில் நம்ம சில பேசிக்ஸ் மூவ்ஸ்லாம் கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம ஒரு பிகினர் லெவலுக்கான சில அட்வான்ஸ் மூவ்ஸ்லாம் கற்றுக்க போகிறோம். அது மூவ்ஸை நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மூவ்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். குட். இந்த மூவ்ஸில் இருக்க ரொட்டேஷனை நம்ம ரெண்டு விதமாக பார்க்க போகிறோம். ஒன்று அதாவது மேலே, அதாவது பின்னாடி, அதாவது ஃப்ரண்ட் பேக் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா, ரெண்டு பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிறது ஃப்ரண்ட் நான் வச்சுக்கோங்க. சேம் இந்த நுன்சாக் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது பாருங்கள் ரிஸ்ட்டுக்கு பின்னாடி போகுது. சரி, இதான் ஃபஸ்ட்டு மூவ்ஸ் நான் வச்சுக்கோங்க. இந்த மூவ்ஸை நீங்கள் கீழே இருந்து நுன்சாக்கை மேலே கொண்டு ரிஸ்ட்டுக்கு மேலே போடணும். சிம்பிள். இதான் ஃபஸ்ட்டு நான் வச்சுக்கோங்க. அடுத்த மூவ்ஸ் பார்த்தீங்கன்னா அதை போடும்போது நீங்கள் அதை கேட்ச் பண்ணணும். கீழேருந்து போகுது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கேட்ச் பண்ணணும். அவ்வளோதான். சரி, அந்த நுன்சாக் வரும்போதே நீங்கள் அதை கையால் கேட்ச் பண்ணணும். நல்லா கவனிங்க, எப்படி வருது பாருங்கள். அந்த கீழே இருக்கிறது பார்த்தீங்களா, அது மேலே போடும்போது பாருங்கள், மேலே போடுறோமா, அவ்வளோ அப்படியே கேட்ச் பண்ணிக்கணும். இதுதான் ரெண்டாவது மூவ்ஸ் நான் வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சரி, இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கேட்ச் பண்ணதை ரிலீஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், தூக்கி போட்டு அதை கேட்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் மேலே இருக்கிறத அப்படியே ரிலீஸ் பண்ணணும். அவ்வளோதான். சேம், இதுதான் மூணாவது மூவ்ஸ். நல்லா கவனிங்க. அதாவது கேட்ச் பண்ணுறோம், கேட்ச் பண்ணோடனே அதை ரிலீஸ் பண்ணுறோம். ஒரு செகண்ட் அப்படி கேட்ச் பண்ணிட்டுக்கோங்க, அங்கேருந்து ரிலீஸ் பண்ணுறோங்க. அவ்வளோதான். சேம், மொத்தம் 3 மூவ்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ 4வது மூவ்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது இதை நீங்கள் அப்படியே ஃப்ளோவாக பண்ணணும். நல்லா கவனிங்க. கேட்ச் பண்ண பாருங்கள், அங்கே போடுறோமா, அவ்வளோதான். அந்த இடத்த அப்படியே நான் விட்டுறேன் பாருங்கள், முடிஞ்சிச்சு. அங்கேருந்து அப்படியே ரொட்டேஷன் பண்ணி நம்ம அதை அப்படியே விட்டுறணும். பாருங்கள், நல்லா கவனிங்க, கையை நல்லா கவனிங்க. மேலே போகும்போது பாருங்கள், மேலே போகும்போது அதை அப்படியே விட்டுறணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்படியே பிடிச்சிக்கணும். அப்போ தான் நீங்கள் பிடிக்கலன்னா கீழே உள்ள ஒன்றாகாது. சேம், அது 2-3 தடவை கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணணும். நல்லா கவனிங்க. லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு கையை அதை ஒட்டி, அந்த ரிஸ்ட்டை ஒட்டியே சுற்றும். சொல்ல போகிறீங்களா பாருங்கள், ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த ரிஸ்ட்டை ஒட்டியே சுற்றி ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இப்போ இந்த மூவ்ஸை நம்ம இன்னொரு தடவையும் பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு மூவ்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம கையை அப்படி மேலே தூக்கி போடுறோம், நுன்சாக்கை மேலே போடுறோம், ரிஸ்ட்டுக்கு மேலே போடுறோம். அதுக்கப்புறம் கேட்ச் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க, ஒரு கேட்ச் பண்ணிட்டோம். சேம், இதுக்கப்புறம் அந்த கேட்ச் பண்ணதை டக்குன்னு ரிலீஸ் பண்ண போகிறோம். கேட்ச் பண்ண பாருங்கள், மேலே இருக்கிறத அப்படி ரிலீஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இப்போ அதை ஃப்ளோவாக நம்ம இது பண்ணணும். அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை எந்த சைடு பண்ணோம்ல, இதை நம்ம அதாவது ரைட் லெக்லேருந்து நம்ம லெஃப்ட் லெக்கில் போய் லெஃப்ட் லெக் சைட்லேருந்து பண்ணாங்க. இது எல்லாமே நம்ம அந்த சைடில் இந்த சைடில் தான் பண்ணியாகணும். நான் வச்சுக்கோங்க, ரைட் லெக்கில் இருக்கோம். நல்லா கவனிங்க. ரைட் லெக்கில் இருக்கிறத அப்படியே கொண்டு போயிட்டு அங்கேருந்து இந்த ரொட்டேஷன் செய்யணும். பாருங்கள், அப்படியே மேலே போடுங்க, அப்படியே பிடிச்சி இதை இங்கே கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். சொல்ல போகிறதுங்களா, அதாவது நம்ம எப்படி இந்த சைடு பண்ணோமோ அதெல்லாம் இப்போ நம்ம அந்த சைடு பண்ண போகிறோம். அவ்வளோதான். அதை அப்படியே கரெக்டாக நீங்கள் பிடிச்சி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள், வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சுதுங்களா? இப்போ இதுதான் நம்ம இவ்வளோ நேரம் பண்ணது எல்லாமே இந்த மூவ்ஸுக்காக தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், இது ஃப்ரண்ட்டு நான் சொன்னல, இப்போ நம்ம பேக் பண்ண போகிறோம். சேம், நல்லா கவனிங்க. இப்போ பண்ண போகிறது எல்லாமே இப்படி பிடிச்சிக்கிட்டு பண்ண போகிறோம். பாருங்கள், நுன்சாக் கீழே இருந்து பாருங்கள், ரிஸ்ட்டு அப்படி பின்னாடி போடுங்க. அவ்வளோதான். அப்போ ரிஸ்ட் அப்படியே ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா, லைட்டாக அந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். நுன்சாக் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படி தான் பிடிக்கணும். நான் வச்சுக்கோங்க. சரி, இந்த மாதிரி தான் பிடிச்சிட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அது வேறு, இது வேறு. நான் வச்சுக்கோங்க. குட். அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சுதா? இப்போ அதே மாதிரி நம்ம இதில் கேட்சும் பண்ண போகிறோம். பாருங்கள், கேட்ச் பண்ணுறோம். எப்படி நம்ம ஃப்ரண்ட்டில் கேட்ச் பண்ணோம் அதே மாதிரி தான் பேக்லேயும் இது கேட்ச் பண்ணுறோம். பாருங்கள், அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சிச்சா? இப்போ திருப்பி என்ன பண்ண போகிறோன்னா, கேட்ச் பண்ணதை ரிலீஸ் பண்ண போகிறோம். சிம்பிள். நீங்கள் அதை தூக்கி அப்படி பின்னாடி போடும்போது அங்கே கேட்ச் பண்ணுறீங்களா, அதுக்கப்புறம் கீழே உள்ளதை ரிலீஸ் பண்ணிடணும். ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை பிடிச்சிக்கணும். அவ்வளோதான். சரி, இப்போ அடுத்தது இதை நம்ம ஃப்ளோவாக பண்ண போகிறோம். சேம், நல்லா கவனிங்க. கேட்ச் பண்ணிங்க. சேம், அதை ரிலீஸ் பண்ணதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் ஃப்ளோவாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அவ்வளோதான். பாருங்கள், அது நல்லா கவனிங்க. ஒரு அழுத்தம் இதுலேயும் சின்னதாக ஒரு
அவ்வளோதான். அப்படி பாருங்க, பிடிச்சாச்சு. இதுவும் அப்படி தான், அடிக்கடி கீழே விழும். அப்படியே நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். ஓகே, சரி, இதோட ஃபஸ்ட்டில் இது பார்க்கலாம். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், தூக்கி போட போகிறோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கேட்ச் பண்ண போகிறோம். சேம் கேட்ச் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை கேட்ச் பண்ணதை ரிலீஸ் பண்ண போகிறோம். கேட்ச் பண்ணதை ரிலீஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஃப்ளோவாக அப்படியே ரொட்டேஷன் பண்ணோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பாருங்கள், இப்போது இது ரெண்டுத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். பாருங்கள், இது மேலே, அதாவது சொன்னால ஃப்ரண்ட்டு, இது பேக். இந்த ஃப்ரண்ட்டு பேக் வச்சு தான் அந்த ஃபுல் ரொட்டேஷன் நடக்க போகுது. அதனால் இது ரெண்டுத்தையும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். பாருங்கள், குட். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது ஃப்ரண்ட்டு பண்ணோம், அப்புறம் பேக்கு பண்ணோம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ரொட்டேஷன் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. நுன்சாக் பாருங்கள், அங்கே போனோடனே இந்த சைடு வந்துடுது. இந்த சைடு வந்து நம்ம பிடிச்சிக்கணும். அது பண்ணது ஃப்ரண்ட்டு, இங்கே பேக்கு. புரிதுங்களா? நம்ம அங்கே கொண்டு போனோம்ல, அங்கே வந்து ஃப்ரண்ட்டு பண்ணோம், இங்கே பேக் பண்ணுறோம். இங்கே அது உங்கள் புரியுறதுக்காக தான் நிறுத்தி பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான். இப்போ இதை ஃப்ளோவாக பண்ணணும். நல்லா கவனிங்க. அந்த சைடு, அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போய் அங்கே ஃப்ரண்ட்டு பண்ணிவிட்டு இங்கே பேக் பண்ணணும். அவ்வளோதான். இன்னொரு தடவை நல்லா கவனிங்க. அங்கே போனதா இங்கே வந்துடணும். அவ்வளோதான். குட். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதை சின்னதாக நீங்கள் இந்த சைடு கூட ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கூட ஐடியா நல்லா கிடைக்கும். பாருங்கள், இது வந்து அதே தான் நம்ம இந்த சைடு பண்ணுறோம். நீங்கள் வந்துருச்சுன்னா நீங்கள் எந்த சைடு வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பொசிஷன் இப்படி தான் நின்று பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பாருங்கள், நான் அங்கே பண்ணதை நான் இந்த சைடு பண்ணுறேன். மேலே போட்டு அந்த சைடு கொண்டு வந்து பின்னாடி போடுறேன். அவ்வளோதான். அதாவது ஃப்ரண்ட்டு பேக்குன்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். அது நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது நல்லா கவனிங்க. இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ஃப்ளோவாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், அவ்வளோதான். இது ரெண்டு சைடும் இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் அதை ஃபஸ்ட்டு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இதை தான் நீங்கள் ஃபுல்லாக பண்ணணும். அப்படியே அந்த சைடு, இந்த சைடு, அங்கே ஃப்ரண்ட்டு, இங்கே பேக்கு. பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. திருப்பியும் ஒரு ஃப்ரண்ட்டு, ஒரு பேக். இதை தான் நம்ம வந்து தனித்தனியாக பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்களா ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும், அது வந்து ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் பேக். அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை ரெண்டு கையும் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் பண்ணோம், இப்போ லெஃப்ட்டில் பண்ணுறோம். ரைட்டு, இது ரைட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து போய் லெஃப்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணி லெஃப்ட் பண்ணுறோம். இப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ரைட் ஹேண்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ஒருவேளை ரைட் ஹேண்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரைட் ஹேண்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதே மாதிரி ஈக்குவலாக நீங்கள் லெஃப்ட் ஹேண்டுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டும் நல்லா ஈவனாக வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த டபுள் சைடாக நீங்கள் இந்த ரொட்டேஷன் பண்ணலாம். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி நம்ம சில அட்வான்ஸ் மூவ்ஸ், அதாவது இந்த பேசிக் லெவல், அது பிகினருக்கான அட்வான்ஸ் மூவ்ஸ் தான். இது ஒன்றும் பெரிய அட்வான்ஸ் மூவ்ஸ்லாம் கிடையாது. இந்த மாதிரி அட்வான்ஸ் மூவ்ஸ்லாம் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா லெஃப்ட்டும் ரைட்டும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது ரைட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரைட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் வந்து லெஃப்ட்டாக இருந்தீங்கன்னா லெஃப்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ரைட்டுக்கு வரணும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெண்டுத்தையும் நீங்கள் இது பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் அது வந்து ஃப்ரண்ட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம பேக் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நீங்கள் ஃப்ரண்ட்டு பண்ணதுக்கப்புறம் தான் பேக் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டுத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் சேர்க்கணும். அதாவது ஃப்ரண்ட்டும் பேக்கும் நீங்கள் எப்படி பண்ணுறது சேர்க்கணும், அந்த ரொட்டேஷனை சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நீங்கள் டேரெக்டாக போனீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு இது வரைக்கும் நான் இது பண்ணதே இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கையிலேருந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு சுத்தமாக வராமல் போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு அந்த பேசிக்ஸ்லாம் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க. இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்த மூவ்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.